வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் யார் தெரியுமா? இவரை பலவேறு பேர்களில் அழைக்கப்பட்டிருக்காரு. அதாவது மைசூர் சுவாமிகள், சச்சிதானந்த சுவாமிகள், வள்ளிமலை சுவாமிகள், திருப்புகழ் சுவாமிகள் என பல பேர்களால் அழைக்கப்பட்டிருக்காரு. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? இவரு தான் வேல்மாறல் அப்படிங்கிற ஒரு மகா மந்திரத்தை நமக்கு தந்தருளியவர். இந்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளோட முழு வரலாற்று பின்னணியை பற்றி விரிவாக இந்த வீடியோல பார்க்கலாம். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பூனாச்சி புதூர் அப்படிங்கிற கிராமத்துல சிதம்பர ஐயர், மகாலட்சுமி அம்மாள் தம்பதியர் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்களுக்கு ரொம்ப நாட்களாகவே குழந்தை இல்லை. இதனால நாகாசலம் என்று அழைக்கப்படக்கூடிய திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோவிலுக்கு சென்று 12 அமாவாசை என்று குழந்தை வரம் வேண்டி விரதம் இருந்து இந்த தம்பதியர் தரிசனம் செய்து வந்தனர். அதற்கு பிறகு இறையருளால் 1870ஆம் ஆண்டு நவம்பர் 25 ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. திருச்செங்கோட்டு ஆலய இறைவனை வேண்டி பிறந்த மகன் அப்படிங்கிறதுனால அந்த ஆலய இறைவன் நினைவாக அர்த்தநாரி என்ற பெயரை குழந்தைக்கு வைத்தார்கள். அர்த்தநாரிக்கு 5 வயதான போது திடீரென்று அவருடைய தந்தை காலமாகிவிட்டார். செய்வதறியாமல் தவித்த மகாலட்சுமி அம்மாள் தன் சகோதரன் வீட்டுக்கு பிள்ளையோடு சென்று வசித்தார். அங்கு அர்த்தநாரி பள்ளியில் சேர்க்கப்பட்டார். ஆனால் படிப்பில் அவருக்கு ஆர்வமில்லை. படிப்பில் நாட்டமில்லாததால் மல்யுத்தம், சிலம்பம் போன்றவற்றை கற்றறிந்திருந்தார். இவருக்கு 9 வயதிலேயே திருமணம் நடைபெற்றது. மனைவியை காப்பாற்ற மைசூரு சென்றார் அர்த்தநாரி. அங்கு மைசூர் அரண்மனையில் பணியாற்றும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. சந்தர்ப்ப சூழ்நிலையால் அங்கு நஞ்சம்மா என்ற பெண்ணை 2வதாக திருமணம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சிறிது காலத்திற்கு பிறகு முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் ஒவ்வொன்றாக இறந்த போது அதே ஏக்கத்துல முதல் மனைவி சுப்புலட்சுமியும் இறந்து விடுகிறார். சில வருடங்களிலேயே 2வது மனைவிக்கு பிறந்த குழந்தைகளும் ஒவ்வொன்றாக இறந்து விடுகிறது. கடைசி குழந்தை நரசிம்மன் மட்டும் உயிரோடு இருந்தார். இந்த சோக சம்பவங்களால் அர்த்தநாரிக்கு வாழ்க்கை மீதே வெறுப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் திடீரென அவருக்கு கடும் வயிற்று வலி ஏற்பட்டது. அது எந்த மருந்துக்குமே சரியாகவில்லை. தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று கூட நினைத்தார் அர்த்தநாரி. அப்போது அரண்மனையில் இருந்த சக வேலைக்காரர் ஒருவர் பழனி முருகனை சென்று தரிசிக்குமாறும் அபிஷேக தீர்த்தம் உண்டால் தீராத வினைகள் அனைத்தும் தீரும் என்றும் சொல்லியிருக்கிறார். அதன்படி மனைவி குழந்தையை அழைத்து கொண்டு பழனி தலத்திற்கு சென்றார் அர்த்தநாரி. 4 ஆண்டுகள் கோவிலிலேயே தங்கினார். கோவிலை சுத்தப்படுத்தி மெழுகி முருகப்பெருமானுக்கு மலர் பறிப்பது போன்ற தொண்டுகளை செய்து வந்தார். 48 நாட்கள் அபிஷேக பால், நெய்வேத்திய பழங்களை மட்டுமே சாப்பிட்டு வந்த அர்த்தநாரிக்கு முருகன் அருளால் சில நாட்களிலேயே படிப்படியாக அவரது வயிற்றுவலி குணமாக தொடங்கியது. நாளடைவில் வயிற்றுவலி முற்றிலும் நீங்க பெற்றார் அர்த்தநாரி. அன்று முதல் முருகன் மீதான அவரது பக்தி அதிகமானது. சதா கோவில், பூஜை, தியானம் என்று ஆலய மண்டபத்திலேயே இருந்தார். தம்மால் முடிந்த ஆலய கைங்கரிய பணிகளையும் செய்து வந்தார். நாளடைவில் அனைத்தையும் துறந்து துறவியாகிவிட வேண்டும் என்ற எண்ணம் அர்த்தநாரிக்கு ஏற்பட்டது. ஒரு துறவியைப் போல சதா கோவில், பூஜை, தியானம் என்று ஆலய மண்டபத்திலேயே உட்கார்ந்திருந்ததாலும் மைசூரில் இருந்து வந்து பழனியில் தங்கியிருந்ததாலும் அங்குள்ள மக்கள் அவரை மைசூர் சுவாமிகள் என அழைக்க ஆரம்பித்தனர். ஒருமுறை மதுரையில் இருந்து வந்த தேவதாசி பழனி கோவிலில் அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் பாடல் பாடி நடனமாடினார். அந்த பாடலை கேட்ட அர்த்தநாரி மெய்மறந்து நின்றார். ஆனந்த கண்ணீர் பெருகிட முருகன் இந்த பாடல் மூலம் தன்னை ஆட்கொண்டதை உணர்ந்தார். ஆனால் அர்த்தநாரிக்கு அந்த திருப்புகழ் பாடலை எப்படி பாடுவது என்று தெரியவில்லை. அது மட்டுமல்ல, அப்போது அவருக்கு தமிழும் சரிவர தெரியாது. ஏனென்றால் சிறிய வயதிலேயே அவர் மைசூருக்கு சென்றதனால் தமிழ் அவ்வளவாக தெரியாது. இதன் பிறகு ஒரு சிறுவன் உதவியுடன் திருப்புகழ் பாடல்களையும் பாடத் தொடங்கினார். நாளடைவில் திருப்புகழ் பாடல்கள் அனைத்தையும் முழுமையாக பாட கற்றுக்கொண்டார். பக்தியின் காரணமாக கண்ணீர் சிந்த அனுதினமும் திருப்புகழை முருகன் முன் பாடி வர ஆரம்பித்தார். அதனால் மக்களில் சிலர் அவரை திருப்புகழ் சுவாமிகள் என்று அழைக்க ஆரம்பித்தனர். ஒரு நாள் நண்பர் ஒருவரிடம் தனது துறவு எண்ணத்தை தெரிவித்தார். அவரோ சுவாமிகளை திருவண்ணாமலைக்கு சென்று பகவான் ரமண மகரிஷியை தரிசிக்குமாறு ஆலோசனை கூறியுள்ளார். சுவாமிகளும் திருவண்ணாமலைக்கு பயணப்பட்டார்.
திருவண்ணாமலைக்கு வந்ததும் சுவாமிகள் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் கண்குளிர தரிசனம் செய்தார். பிறகு ஸ்ரீ ரமண மகரிஷியை தரிசனம் செய்ய சென்றார். அப்போது பகவான் ரமணர் விருபாட்சி குகையில் தங்கியிருந்தார். அவர் குகையை விட்டு வெளியே வந்தபோது திருப்புகழ் சுவாமிகள் அங்கே சென்றார். அப்போது கோவண நிலையில் இருந்த பகவான் ரமணர் சாட்சாத் பழனி முருகனாகவே திருப்புகழ் சுவாமிகளுக்கு காட்சியளித்தார். மெய்சிலிர்த்து போன திருப்புகழ் சுவாமிகள் ரமணரது பாதம் பணிந்து விழுந்தார். அதாவது 1912 திருவண்ணாமலைக்கு சென்று ரமணரை தரிசிக்கும் பேறு பெற்றார் திருப்புகழ் சுவாமிகள். பின் சென்னை சென்று அங்கிருந்து செங்கல்வராய பிள்ளை என்பவரின் வீட்டில் தங்கி அன்னதானம் செய்து வந்தார். ஒருமுறை முருகனே சிறுவனாக வந்து அவர் கொடுத்த அன்னதானத்தை ஏற்றாராம். இதன் பிறகு வடநாட்டு திருத்தலங்களுக்கு யாத்திரை சென்ற அர்த்தநாரி திருவண்ணாமலை திரும்பி 15 நாட்கள் ரமணரின் ஆசிரமத்தில் தங்கினார். ரமணரும் அவரை தினந்தோறும் திருப்புகழ் பாடச் சொல்லி கேட்பாராம். ரமணரிடத்தில் எப்படியாவது குரு உபதேசம் பெற வேண்டும் என்பதுதான் திருப்புகழ் சுவாமிகளின் எண்ணம். அதற்கான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார். ஒரு நாள் திடீரென்று பணிவிடை செய்து கொண்டிருந்த வள்ளிமலை சுவாமிகளை பார்த்து ரமணர் அவரை வெளியேறும்படி கூறவே அர்த்தநாரி மிகவும் வருத்தமடைந்தார். திருப்புகழ் சுவாமிகளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தான் ஏதும் தவறு செய்து விட்டோமோ, அதுதான் மகரிஷி கோபித்து கொண்டு தன்னை போகுமாறு சொல்லிவிட்டாரோ என நினைத்தவாறே வெளியேறினாராம். அப்போது வரும் வழியில் சேஷாத்ரி சுவாமிகளை சந்திக்கும் பேறு பெற்றார் திருப்புகழ் சுவாமிகள். அருகில் இருந்த பாறையில் தன்னருகில் திருப்புகழ் சுவாமிகளை அமர வைத்து கொண்ட சேஷாத்ரி சுவாமிகள் அவருக்கு உபதேசம் செய்ய ஆரம்பித்தார். ஆத்மாத்வம் கிரிஜாமதி சஹசர பிராண சரீரம் குருஹம் என தொடங்கும் சிவமானச பூஜா ஸ்தோத்திரத்தில் இருந்து 4ஆம் ஸ்லோகத்தை சொல்லி, ஈசனே நீ எனது ஆன்மா, தேவியே நீ எனது புத்தி, என் பிராணன்கள் சிவகணங்கள், என் உடலே உன் ஆலயம், நான் ஈடுபடும் அனைத்து விஷயங்களும் அனுபவிக்கும் அனைத்து போகங்களும் உன்னுடைய பூஜை என்று அதன் பொருளையும் விளக்கினார். பின்னர் திருப்புகழ் சுவாமிகளிடம் இதே கருத்துக்கு சமமான திருப்புகழ் பாடல் ஏதேனும் இருந்தால் சொல்லு என்றாராம். அதற்கு திருப்புகழ் சுவாமிகள், அமல வாயு ஓடாத கமலநாபி மேல் மூல, அமுதபானமே மூல அனல் மூல, அசைவுறாது பேராத விதமும் மேவியோவாது, அரிசதான சோபானம் அதனாலே, யமனை மோதி யாகாச கமன மாமனோ பாவ, மெலிது சால மேலாக உரையாடும், எனது யானும் வேறாகி எவரு யாதும் யானாகும், இதய பாவனா தீத்தம் அருள்வாயே என தொடங்கும் 1048வது திருப்புகழை பாடி பொருளை விளக்கினார் திருப்புகழ் சுவாமிகள். அதை கேட்டு மகிழ்ந்த சேஷாத்ரி சுவாமிகள், திருப்புகழ்தான் உனக்கு இனி தாரக மந்திரம். நீ இனி வேறு எந்த மந்திர நூலும் படிக்க வேண்டாம், ஜபதபங்கள் செய்ய வேண்டாம், உனக்கு திருப்புகழே போதும். இனி நீ எங்கு சென்றாலும் திருப்புகழ் ஒலிக்க வேண்டும். நீ வள்ளிமலைக்கு போய் தவம் செய்து கொண்டிரு, பின்னர் நானும் அங்கே வருகிறேன் என்று கூறி ஆசிர்வதித்தாராம். திருப்புகழ் சுவாமிகள் குருவின் கட்டளைப்படியே வள்ளிமலைக்கு சென்று தவம் செய்ய ஆரம்பித்தார். வள்ளிமலை, இந்த ஊரில்தான் குறமகளான வள்ளி இருந்தாள். தினைப்புணம் காத்து தவமிருந்து முருகப்பெருமானை தன் கணவராக பெறும் பேறு பெற்ற இடம் இதுதான். முருகனின் புனிதமான பாதங்கள் பட்ட அந்த இடத்தில் அர்த்தநாரியும் தவம் செய்ய தொடங்கினார். அதன்பின் பல தலங்களுக்கும் சென்று திருப்புகழின் புகழை உலகறியச் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு உண்டானது. ஆங்கில புத்தாண்டு நாளில் முருகனை தரிசிக்கும் வழக்கத்தை மக்களிடம் உண்டாக்க விரும்பினார். அதன்படி 1918 ஜனவரி 1 நாளில் திருத்தணியில் திருப்புகழ் படிவிழா என்னும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அது பிரிட்டிஷார் இந்தியாவை ஆண்ட காலம். ஒவ்வொரு புது வருட பிறப்பன்றும் அதிகாரிகளை சந்திப்பதும் அவர்களை வணங்கி அன்பளிப்பு வழங்குவதும் மக்களிடையே வழக்கமாக இருந்தது. இதை பார்த்த வள்ளிமலை சுவாமிகளுக்கு, ஏன் புத்தாண்டு அன்று சாதாரண மனிதர்களை போய் வணங்க வேண்டும்? தலைவர்களுக்கெல்லாம் தலைவனான இறைவனை அல்லவா வணங்க வேண்டும் என்று எண்ணினார். அதற்காக அவர் ஆரம்பித்து வைத்ததுதான் திருத்தணி திருப்படி விழா. டிசம்பர் 31 அன்று மாலை பக்தர்கள் திருத்தணி மலையில் ஏறத் தொடங்குவார்கள். சுவாமிகளும் உடன் செல்வார். ஒவ்வொரு படியில் ஏறும் போதும் ஒரு திருப்புகழ் பாடலை பாடுவார்கள். அந்த படிக்கு தீபாராதனை காட்டிவிட்டு அடுத்த படிக்கு செல்வார்கள். அங்கும் ஒரு திருப்புகழ் பாடல். இப்படி படிதோறும் தொடர்ந்து பாடி வணங்கி இறுதியில் ஆலயத்தை அடைவார்கள்.
புத்தாண்டு பிறக்கும் நேரத்தில் விசேஷ அபிஷேக ஆராதனைகளுடன் முருகனை வள்ளி தேவசேனையுடன் பார்த்து மகிழ்ந்து வணங்குவார்கள். இதுவே திருத்தணி திருப்படி திருப்புகழ் திருவிழாவாக இன்றளவும் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அவர் அன்று தொடங்கி வைத்த அந்த விழா இன்றும் சிறப்பாக நடந்து வருகிறது. பல இடங்களிலும் அவர் திருப்புகழ் சபையை தொடங்கினார். 1944 பழனியில் திருப்புகழ் மாநாடு நடத்தினார் வள்ளிமலை சுவாமிகள். திருப்புகழ் பாராயண தவநெறி திருமுறை எனும் நூலையும் வெளியிட்டார். வேல்மாறல் என்பது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். வள்ளிமலை சுவாமிகளின் ஆன்மீக வழிபாட்டு முறையில் வேல்மாறல் ஒரு முக்கிய அங்கம். இந்த வேல்மாறல் வழிபாட்டின் மூலம் பக்தர்கள் தங்கள் வினைகள் தீர்க்கப்பட்டு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்று நம்புகின்றனர். அந்த பாடல் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. இந்த மகா மந்திரத்தை நமக்கு தந்தருளியவர் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் தான். இன்று உலகம் முழுவதும் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் வேல்மாறல் பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது. வள்ளிமலை குகையில் நீண்ட காலம் தவம் மேற்கொண்ட சுவாமிகள் சேஷாத்ரி சுவாமிகள் சமாதி அடைந்த பிறகு கீரி வடிவம் எடுத்து தினமும் வள்ளிமலைக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்ததோடு முருகனுக்கு படைத்த வெள்ள அன்னத்தை சாப்பிட்டு வந்தாராம். சேஷாத்ரி சுவாமிகளின் அருளும் ஆசையும் கிடைக்க பெற்றார் வள்ளிமலை சுவாமிகள். முருகப்பெருமான் வள்ளி அம்மையின் அருளும் அவருக்கு கிடைத்தது. கோவிலை ஒழுங்குபடுத்துவது, பொங்கி அம்மனுக்கு ஆலயம் எழுப்பியது, பல்வேறு அற்புதங்களை செய்தது என பல ஆன்மீக சமுதாய பணிகளை மேற்கொண்டார் வள்ளிமலை சுவாமிகள். வள்ளிமலையில் தங்கியிருந்ததால் அவரை வள்ளிமலை சுவாமிகள் என்றும் அழைத்தனர். வாழ்நாள் முழுவதும் திருப்புகழை பரப்புவதையே நோக்கமாக கொண்டு வாழ்ந்தார் ஸ்ரீ வள்ளிமலை சுவாமிகள். தன்னை நாடி வரும் அடியவர்களுக்கு திருநீறு அளித்தும் திருப்புகழ் ஓதியும் நோய்களை குணமாக்கினார். ஒரே நேரத்தில் 2 இடங்களில் காட்சி தருவது, அன்பர்களின் இருப்பிடத்திற்கு சென்று நோய்களை நீக்குவது, ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவது என பல்வேறு அற்புதங்களை சுவாமிகள் நிகழ்த்தினார். இப்படி திருப்புகழையே உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்த சுவாமிகள் 1950 நவம்பர் 21 மகா சமாதி அடைந்தார். வள்ளிமலையில் சுவாமிகள் தவம் செய்த குகையிலேயே அவரின் சமாதி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.